ஹலோ நான் தான் உங்கள் பார்சிவல் பேசுகிறேன். ஸோ இன்றைக்கி வந்துட்டு நமக்கு ஒரு சில அஃபிஷியலான இன்ஃபோவும் கிடச்சிருக்கு. அண்ட் ஆல்சோ கொஞ்சம் ரூமர் ஸ்ப்ரெட் ஆகி வந்த ஒரு சில அப்டேட்ஸும் கிடச்சிருக்கு. நம்ம என்னெல்லாம் அப்படிங்கிறத வரிசையாக பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வந்துட்டு கேட்டோன்லேருந்து ஆரம்பிக்கலாம். நீங்கள் இப்போ இந்த லிஸ்ட்டில் பார்க்குற எல்லாமே வந்துட்டு அப்கமிங் இனிமேல் வரப்போகிற படங்களோட சீக்வல்ஸ். இந்த லிஸ்ட்டில் வந்துட்டு கிட்டத்தட்ட 19 படத்துக்கிட்டே இருக்குது. இதில் வரக்கூடிய படம் எல்லாம் ரிலீஸ் ஆகி நம்ம பார்த்து முடிக்கிறதுக்கே கிட்டத்தட்ட 2028 கிட்ட ஆகும். 2028 வரைக்கும் பாருங்கள் லிஸ்ட் எவ்வளோ பெருசாக போகுதுன்னு. ஸோ மோஸ்ட்டாக வந்துட்டு இன்றைக்கி 5 மணிக்கு அவங்க இந்த படத்துக்கான அப்டேட் என்ன அப்படின்னு சொல்லுவாங்க. நேற்று இதே மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க. ஆனால் நேற்று பார்த்தீங்கன்னா அடுத்த படம் அதை பற்றி நம்மளை வந்துட்டு ஒரு எமோஷ்னலாக அந்த அடுத்த படத்தை டச் பண்ண வச்சுருக்காங்க. ஆனால் உண்மையாட்டு அந்த ஒரு சீனில் நான் அழுதுட்டேங்க. போகிறோம் இந்த தடவை எஃப்டிஎஃப்ஸுக்கு போகிறோம். அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னா கோட் படத்தோட டேரக்டர் கட் அது வந்துட்டு கிட்டத்தட்ட 3 மணிக்கு ஒரு 40 நிமிஷம் இருக்குமா. இதை வந்துட்டு படம் ரிலீஸ் ஆகி தியேட்டரில் நான் முடிஞ்சதுக்கப்புறமா ஓடிடியில் ரிலீஸ் பண்ணுவாங்க. நானும் அந்த 40 நிமிஷத்தில் அப்படி என்னப்பா சம்பவம் பண்ணியிருக்கீங்க, அதில் வந்துட்டு என்ன காட்ட போகிறீங்க அப்படின்னு பார்த்தா அந்த படத்தில் இன்னொரு வில்ல இருக்கான், யார் அப்படின்னு கண்டுபிடிங்க பார்ப்போம் அப்படின்னு வந்துட்டு இப்போ ரீசெண்டாக கரண்டாக வந்துட்டு ஒரு வைரலாக ஒரு ரூமர் ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு. அது அந்த டேரக்டர் கட் பார்த்தா தெரியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? தளபதி 16 அப்புறமா விஜய் சார் வந்துட்டு கட்சி அது இதுன்னு போயிட்டாலுமே கூட ஒருவேளை கைதி 2 ரிலீஸில் வந்துட்டு ஒரு சின்ன வாக்களி, அதாவது ஒரு சின்ன பேக்ரவுண்ட் ஆடியோ கொடுக்கறதுக்கு அவர் வந்துட்டு ஒத்துக்கிட்டாரு. ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்துட்டு கைதி 2 பார்க்கும்போது விஜய் சாரோட ஃபிசிக்கல் அப்பியரன்ஸ் இல்லைனா கூட அவரோட வாய்ஸ் நீங்கள் கேட்கலாம். நீங்கள் என்னடா ஃபஸ்ட்டு படம் லாஸ்ட்டு படம்ன்ட்டு என் தலைவனை பாருங்கயா, அவர் கார் எடுத்து ஜாலியாக வாழ்ந்துக்கிட்டு இருக்காருயா. ஐயோ இந்த தடவை தீபாவளி எப்பா மாசாக இருக்க போகுதுன்னு தோணுது. ஏன்னா வந்துட்டு இந்த கிளாஸ் இதுதான் ஃபஸ்ட் டைம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இதுக்கு முன்னாடி இந்த கிளாஸ் இவங்களுக்கு இவங்க 2 பேருக்கு இடையில நடந்திருக்கு அப்படின்னு சத்தியமாக எனக்கு ஐடியாவே இல்லை. அமரன் பிளடி பேகர். ஸோ பிளடி பேகர் நெல்சன் எப்பா பார்த்து பண்ணியிருப்பா. ஸோ கரண்டாக வந்துட்டு கங்குவா படத்தோட ரன் டைம் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 2 மணிக்கு ஒரு 40 நிமிஷம் இருக்குது. ஸோ இதை வந்துட்டு அவங்க எதுக்காக மென்ஷன் பண்ணுறாங்க அப்படின்னா ஸ்க்ரீன் பிளே வந்துட்டு அந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளே வச்சு நீங்கள் படத்தை பார்த்தீங்க அப்படின்னா படத்தில் எந்த இடத்துலையுமே லேகே இருக்காது, அந்த மாதிரி மென்ஷன் பண்ணுறாங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த படம் வந்துட்டு எல்லாருக்கும் ஒரு பெரிய ட்ரீட்டாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அண்ட் ஆல்சோ வந்துட்டு இந்த படம் அமேசான் பிரைம் வாங்கியிருக்காங்க. கிட்டத்தட்ட பேக் ஃபார் 100 crore. எப்படி 100 crore. ஸோ வந்துட்டு ரிலீஸ் டேட் கண்டிப்பாக வந்துட்டு நவம்பர் 14 இல்லை 15 நீங்கள் இந்த படத்தை பார்த்துருவீங்க. நானும் வெயிட் பண்ணுறேன். ப்ராப்பராக இந்த சம்பவத்தை வந்துட்டு இப்போ தான் ரீசெண்டாக அவங்க முடிச்சிருந்தாங்க. ஆனால் இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த மகாராஜா படம் வந்துட்டு ஆக்சுவலாக விஜய் சேதுபதி சாரை வந்துட்டு மைண்டில் வச்சுட்டு அவங்க எழுதவே இல்லையா. இது வந்துட்டு ஆக்சுவலாக இந்த ஸ்கிரிப்ட் யாருக்காக ரெடி பண்ணுது அப்படின்னா சாந்தனுக்காக. அதுக்கப்புறமா வந்துட்டு குரங்கு பொம்மை கோர் ஐடியாவை வச்சு தான் நம்ம விஜய் சேதுபதி சாரை செலக்ட் பண்ணியிருக்காங்க. ஆனால் எனக்கு என்னமோ சாந்தனு வச்சு எடுத்தா ஒரு கரெக்டாக ஃபிக்ஸாக எனக்கு தோணுங்க. உங்களுக்கு எப்படி தோணுது? மாரி செல்வராஜ் சார் அண்ட் ஆல்சோ தனுஷ் சார் இவங்க 2 பேருமே வந்துட்டு இப்போ ரொம்பவே ஆக்டிவாக இருக்காங்க. நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா இவங்க 2 பேருமே ஒவ்வொரு படத்துலையும் டக்குன்னு கமிட் ஆகி அது டக்குன்னு எடுத்து முடிக்கிறாங்க. ரீசெண்டாக கூட வந்துட்டு மாரி செல்வராஜ் சாரோட வாழை படம் பார்த்தேன். ஆக்சுவலாக பக்கவாக இருந்துச்சு. ஸோ கரண்டாக வந்துட்டு மாரி செல்வராஜ் யாரோட படத்தில் இப்போ கமிட் ஆகிருக்காரு அப்படின்னா வந்துட்டு விக்ரம் சாரோட பையன் துருவிக்ரம் படத்தில் இப்போ வந்துட்டு அந்த பைசன் அப்படிங்கிற ஒரு படத்துலாம் இவங்க கமிட் ஆகி இப்போ ஷூட்டிங் எல்லாம் முடிஞ்சு இப்போ ரிலீஸுக்கு வெயிட் ஆகிட்டு இருக்கு. அந்த படத்தோட ரிலீஸுக்கு அப்புறமா வந்துட்டு மறுபடியும் மாரி செல்வராஜ் சாரும் தனுஷ் சாரும் ஒன்று சேர போகிறாங்க. இதுக்கு முன்னாடி இவங்க பார்த்தீங்கன்னா என்ன படத்தில் நடிச்சா கர்ணன் படத்தில் தான் வந்துட்டு தனுஷ் சாரும் மாரி செல்வராஜ் சாரும் லாஸ்ட்டாக எடுத்த படம். இவங்க 2 பேரும் காம்போவும் கடைசியாக பார்த்தா அந்த படத்தில் தான். இப்போ மறுபடியும் இவங்க ரிட்டர்ன் வராங்க. எத்தனை பேர் வெயிட் பண்ணுறீங்க? எனக்கு இந்த விஷயமே வந்துட்டு இப்போ தான் தெரியும். ஓகேயா, சசிகுமார் வந்துட்டு இதுக்கு முன்னாடி டேரக்ஷனில் இருந்திருக்காரா அது வந்துட்டு எனக்கு தெரில. இல்லைன்னா அவரே டேரக்ஷன் பண்ணி அவரே நடித்து நான் வந்துட்டு கண்டுக்காம விட்டேனா என்னன்னு தெரில. அவர் இப்போ என்ன சொல்கிறாரு அப்படின்னா அடுத்த வருஷத்துலேருந்து நான் டேரக்ஷனில் ஈடுபட போகிறேன். அதாவது இப்போ கரண்டாக நான் என்னென்ன படத்துக்கு ஷெடியூல் கொடுத்துருக்கணும் அந்த எல்லாத்தையும் முடிச்சுட்டு அடுத்த வருஷத்துலேருந்து நான் டேரக்ஷனில் ஃபோக்கஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனால் ஒரு விஷயம், இது முழுக்க ஒரு இன்சைடர் நியூஸ் தான். நீங்கள் இதை போட்டு குழப்பிக்க வேண்டாம். ஓகேங்களா? கிருத்தி ஷெட்டி ஓகே எனக்கு நேம் வரல. ஆக்சுவலாக வந்துட்டு நீ என்னம்மா இந்த பக்கம் வந்துட்டு. ஸோ அஃபிஷியலாக நியூஸ் வந்துட்டு இனிமேல் அதை விடுவாங்கன்னு தோணுது. ஓகேங்களா? என்ன அப்படின்னா கிருத்தி ஷெட்டி வந்துட்டு கேட்டோனுக்கு இப்போ ஷிஃப்ட் ஆகிருக்காங்க. சும்மாவே வந்துட்டு கிருத்தி ஷெட்டிக்கு வந்துட்டு தமிழ் இண்டஸ்ட்ரியில் ஏகப்பட்ட ஃபேன்ஸ் உண்டு. நானே ஒரு பெரிய ஃபேன் நாங்கள் அவங்களுக்கு. ஸோ அவங்க வந்துட்டு என்ன யார் கூட எல்லாம் கமிட் ஆகிருக்கான்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஜெயம் ரவி, பிரதீப் ரங்கநாதன் அண்ட் ஆல்சோ வந்துட்டு ஹீரோ கார்த்திக். இவங்க எல்லாருமே வந்துட்டு என்னென்ன படம் நடிக்க போகிறாங்க அப்படிங்கிறது வந்துட்டு எனக்கு சத்தியமாக ஐடியா இல்லை. ஆனால் பிரதீப் ரங்கநாதன் அவங்க வந்துட்டு விக்னேஷ் சிவன் டைரக்ஷனில் வந்துட்டு லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி இதுக்கான அஃபிஷியல் ஃபர்ஸ்ட் போஸ்டர்லாம் நிறையவே விட்டுருந்தாங்க. ஏகப்பட்ட போஸ்டர் விட்டுருந்தாங்க. அதில் ஒரு போஸ்டரில் வந்துட்டு கிருத்தி ஷெட்டி கூட நிற்கிற ஒரு போஸ்டர். ஆனால் ரொம்ப
ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சுங்க. இது எத்தனை பேர் நோட் பண்ணீங்கன்னு தெரியல. பிக் பாஸ் நான் வந்துட்டு ஆக்சுவலாக பார்க்க மாட்டேன். உங்களுக்கு தெரிஞ்சிருது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள், ஓகேங்களா? ஸோ அடுத்த சீசன் 8க்கான ஹோஸ்ட்டை வந்துட்டு அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க. இது வந்துட்டு ரொம்ப நாளுக்கு முன்னாடி வந்த நியூஸ். ஜஸ்ட் நான் உங்களுக்கு ரிமெம்பர் பண்ணுறேன், ஓகேங்களா? இந்த ஷோ வந்துட்டு ஹோஸ்ட் பண்ண போகிறது விஜய் சேதுபதி சார். அண்ட் ஆல்சோ ஏகப்பட்ட கண்டஸ்டன்டோட லிஸ்ட்டு விட்டுருந்தாங்க. அண்ட் அதில் வந்துட்டு என்ன விஷயம் அப்படின்னா, நம்ம எதிர்பார்க்காத ஏகப்பட்ட ஆட்கள் இருக்காங்க. அதாவது சாய் அபிநய்கார் கூட வந்துட்டு நடித்த 2 ஹீரோயின்ஸும் அதில் இருக்கிற மாதிரி ஒரு பேச்சு போயிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லைங்களா, இந்த சீசன் மொத்தத்தையும் நான் பார்ப்பேன். அமலா சஜியாக்கா அவங்களும் இருக்கிறாங்கன்னு தோணுது. பார்ப்போம். தமிழில் எந்த படத்துலையுமே ட்ரை பண்ணாத ஏதோ ஒரு சம்பவத்தை இந்த படத்தில் வந்துட்டு ட்ரை பண்ணியிருக்காங்க. அண்ட் அது முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது. என்னென்னா வந்துட்டு தமிழ்நாட்டில் தமிழே தெரியாத ஒரு ஜெனரேஷன் இப்போ கரண்டாக உருவாகிட்டு இருக்கு. இது எல்லாத்தையுமே கொஞ்சம் வித்தியாசமாக அப்படியே வேறு சைட்லேருந்து காட்டினா எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் இந்த படத்தை அவங்க ட்ரை பண்ணியிருக்காங்க போல. இதில் விஷயம், ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த படத்தோட தம்ப்நெயில், அதாவது டீசர் கட் ஒன்று தெரியுமா, அதில் வந்து அதோட தம்ப்நெயிலில் கூட கிளர் ஓட்டும் வெளியானது அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. டீச்சர் அப்படிங்கிறது மென்ஷன் பண்ணவே இல்லை. படம் கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகி ஆகணும், நான் சொல்கிறேன். அதுக்கப்புறமா நம்ம அப்படியே மாலிவுட் சைட் குதிச்சோம் அப்படின்னா, LCU, MCU, DCU இது எல்லாத்தையுமே வந்துட்டு நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. அது என்னடா WCU? ஸோ வீக்கெண்ட் சினிமேட்டிக் யூனிவர்ஸ். இதை வந்துட்டு அவங்க இந்த மின்னல் முரளி படத்தோட ப்ரொடியூசர் அவங்களே வந்துட்டு அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஸோ மின்னல் முரளி அந்த படத்தோட கண்டினியூஷனாக அடுத்து வந்துட்டு வேற ஒரு படம் வர போகிறது, டிடெக்டிவ் ஜுவாலன். எத்தனை பேர் வெயிட் பண்ணுறீங்க? அப்படியே நம்ம வந்துட்டு பாலிவுட் சைட் போனோம் அப்படின்னா, அட்லி என்ன இது எப்பப்பா பண்ண நீ? சல்மான் கானோட அடுத்த படம், அதாவது அட்லி சாரோட 6வது படம், அவரோட டைரக்ஷனில் வர போகிற 6வது படத்துக்கு வந்துட்டு கமலஹாசனை செகண்ட் ஹீரோவாக அப்ரோச் பண்ணியிருக்காரு. கிட்டத்தட்ட இந்த அப்டேட் அஃபீஷியலாக கன்ஃபார்ம் ஆக போகுதுங்க. இதோட அஃபிஷியல் அப்டேட் விட்டாங்க அப்படின்னா நான் அதை வந்துட்டு போடுறேன். அதுக்கப்புறமா நம்ம வந்துட்டு அப்படியே ஹாலிவுட் சைடில் கால் எடுத்து வச்சோம் அப்படின்னா, ஜாக் ஒயிட். இவர் யாருன்னு தெரியுதா? இவர் தாங்க ஹியூகி. அதாவது பாய் சீரீஸில் வந்துட்டு நீங்கள் இவரை பார்த்துருக்கலாம். கரண்டாக வந்துட்டு ஒரு சின்ன இன்டர்வியூவில் அவர் கலந்த இடத்துல அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, டிசியை வந்துட்டு இப்போ கரெக்டாக டேக் ஓவர் பண்ணி அதை டோட்டலாக ரீபூட் பண்ணி வச்சுருக்காங்க. அதில் வந்துட்டு கொஞ்ச நாள் முன்னாடி சூப்பர்மேன் கேஸ்ட்டுக்கு ஒரு ஆடிஷன் நடத்துனாங்க. அது உங்கள் எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன். அந்த ஆடிஷனுக்கு தலைவர் போயிருக்காருங்க. அந்த விஷயத்தை அவர் இப்போ தான் சொல்கிறாரு. ஆனால் இவர் சூப்பர்மேனுக்கு ரோலுக்கு கரெக்டாக இருப்பார் அப்படிங்கிறது வந்துட்டு கொஞ்சம் சந்தேகம் தான். ஆனால் நீங்கள் நினைக்கிறது கரெக்டு தான். அவர் வந்துட்டு செலக்ட் ஆகலை, ஓகேங்களா? அப்போ வந்துட்டு வேற ஒரு ஆளை வச்சு படம் எடுத்து முடிச்சிட்டாங்க. நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். மார்வல் சைடில் வந்துட்டு ஒரு ரூமராக ஒரு பெரிய லிஸ்ட் ஒன்று விட்டுருக்காங்க. என்னென்னா அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே அண்ட் ஆல்சோ சீக்ரெட் வார்ஸ். இந்த 2 படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியில் அதாவது அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே அண்ட் ஆல்சோ சீக்ரெட் வார்ஸ் இந்த 2 படத்துக்கு நடுவில் நடக்கிற மாதிரி, அதாவது இன்ஃபினிட்டி வார் அண்ட் எண்ட் கேம், இந்த 2 படத்துக்கு நடுவில் தான் வந்துட்டு கேப்டன் மார்வல் ரிலீஸ் ஆச்சு. அந்த மாதிரி இந்த 2 படத்துக்கு நடுவில் எவ்வளோ படம் ரிலீஸ் ஆக போகுதுங்கிறத ஒரு பெரிய லிஸ்ட்டே போட்டு வச்சுருக்காங்க. வாங்க பார்ப்போம். பிளாக் பேந்தர் 3, ஓகே, வுல்வரின் வெர்சஸ் ஹல்க். இது ரிலீஸ் பண்ணால் நல்லா இருக்குங்க. இது வந்துட்டு டெட்பூல் 3ல ஒரு குட்டி ரெஃபரன்ஸாக கொடுத்துருந்தாங்க. ஒரு சின்ன சீனில் நடந்துச்சு. ஓகே தான். ஸ்பைடர்மேன் 4, ஓகே, அது வந்துட்டு இப்போ ரீசெண்டாக தான் டேரக்டர் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. யார் அப்படின்னு? ஷாங்சி படத்தோட டேரக்டர், இப்படி தெரியும்ல. டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் 3, ஓகே. கேப்டன் மார்வல் 3, ஓகே. யங் அவெஞ்சர்ஸ், தார் 5, பிளேடு, ஆர்மர் வார்ஸ், ஸ்கார்லெட் விட்ச், ஹாக்கை சீசன் 2, ஓகே. போட்டு மூன் நைட் சீசன் 2. இது வந்துட்டு ஏகப்பட்ட பேர், அதாவது இப்போ எண்ட் கேம் அந்த ஸ்பேஸ் முடிஞ்சு அதுக்கு அடுத்த பேஸில் வந்து ஒரு ஒழுங்கான ஒரு சீரீஸ்னால் அது இது மட்டும் தான். எத்தனை பேர் வெயிட் பண்ணுறீங்க? இந்த சம்பவம் மட்டும் நடந்துச்சு அப்படின்னா எல்லாருமே வந்துட்டு ரொம்பவே எமோஷ்னல் ஆகிடுவாங்கப்பா. தேட்டரில் எல்லோரும் அழுதுருவாங்க. விஷயம் என்ன அப்படின்னா, பீட்டர் பார்க்கர் தான் வந்துட்டு அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே அந்த படத்தில் ஒரு மெயின் லீடாக இருப்பார் அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு ஜஸ்ட் ஒரு ரூமர் தான். இது வந்துட்டு நடந்தால் நல்லா தான் இருக்கும். இருந்தாலும் போங்கப்பா, ரொம்ப அழகிக்கிறீங்க. ஐஸ் ஏஜ் இது வந்துட்டு ஒரு பெரிய ஃப்ரான்ச்சைஸாக போயிட்டுருக்கு. இதுக்கு யாராவது ஃபேன்ஸ் இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதுக்கு வந்து பார்ட் 6 இப்போ அஃபிஷியலாக கன்ஃபார்ம், அதாவது டெவலப்மெண்ட்டில் இருக்குது. எத்தனை பேர் வெயிட் பண்ணுறீங்க? அப்போது அவ்வளோதான்ப்பா இன்றைக்கி அப்டேட்டு. ஸோ நான் வந்துட்டு கடையை சாத்த போகிறேன். இனிமேல் ஏதாவது நல்ல நல்ல அப்டேட் வந்துச்சு அப்படின்னா இந்த சேனல் நான் போடுறேன், மறக்காமல் பார்த்துக்கோங்க, ஓகேங்களா? பாய்.